பட்டியலில் எவ்வளவு தூரம் பாஜகவும் தேர்தல் கமிஷன் ஊழல் பண்றாங்களோ அதையொட்டி தான் தேர்தல் முடிவு இருக்கும். அப்போ தேர்தல் நடந்து வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு நம்மளாம் பிரச்சாரம் பண்ணி மக்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடுறதுனால ஒன்றுமே ஆக போகிறது இல்லைங்கிற ஒரு சூழலை தேர்தல் கமிஷன் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு பதற்றமான சூழலையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏன் நீங்கள் அஸ்ஸாமில் அறிவிக்கல? அஸ்ஸாமில் 5 இப்போ இதே மாதிரி இந்த 4 மாநிலங்களோட அஸ்ஸாமும் தேர்தலுக்கு போகுதில்ல. ஏன் நீங்கள் அஸ்ஸாமில் பாஜக ஆளுகிற அஸ்ஸாமில் நீங்கள் SIR 2 அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் நீங்கள் கொண்டு வந்து SIR திணிக்கிறீங்க? அப்போ தேர்தல் கமிஷன் திட்டமிட்டு இந்த தேர்தல் முறையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சியை பாஜகவுக்காக செய்கிறாங்க. இந்த SIR எக்ஸசைஸ் வந்து கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பீகார் SIR எக்ஸசைஸ் இன்னைக்கு வரைக்கும் தீர்ப்பு வரல. ஏகப்பட்ட டிஸ்பியூட் இருக்குது. தேர்தல் கமிஷனை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். என்ன உங்களுக்கு அவசரம்? இவ்வளவு பெரிய அவசரமா நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே பீகாரில் நடந்துக்கிற SIRக்கு தீர்ப்பு வராத ஒரு சூழல்ல எதுக்கு இவ்வளவு அவசரமா நீங்கள் கொண்டு வந்து இங்கே SIR நடத்துறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து இதுதான் எதிர்கட்சிகளோ இல்லை தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களோ யார் கேள்வி கேட்டாலும் தேர்தல் கமிஷன்ல இருந்து முறையான பதில் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒரு பகல் வெளிச்சத்தில் இந்திய தேர்தல் முறையை முழுக்க சீரழிக்கிற ஒரு பணியை செய்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2014 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது உண்மைதான். ஆனால் அதற்கப்புறம் நடந்த 2019 தேர்தலையும் சரி 2024 தேர்தலும் சரி பாஜக வெற்றி பெறவில்லை. அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியோடு தேர்தலில் வந்து ஒரு ஃப்ராடு பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்தி தான் இந்த வெற்றியை பெற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்ம ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இது வந்து தமிழ்நாட்டில் வெறும் வாக்காளர் பட்டியல் தேர்தலோடு முடிகிற விஷயம் மாதிரி எனக்கு தோணலை. அதையும் தாண்டி சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி செய்கிற மாதிரி எனக்கு இருக்குது. நீங்கள் அஸ்ஸாமில் SIR பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் பண்ணுறீங்க? ஏன் வெஸ்ட் பெங்காலில் பண்ணுறீங்க? ஏன் கேரளாவில் பண்ணுறீங்க? ஏன் புதுச்சேரியில் பண்ணுறீங்க? அப்போ அங்கேயும் பண்ணாதீங்க. அஸ்ஸாமில் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு பண்ணுங்கள். இங்கே எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை SIR. நாங்கள் யாரும் SIR வேணும்னு கேட்கலையே. சாதாரணமாக ஓட்டர் லிஸ்ட்டில் நீக்கிறதும் சேர்க்கல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய முயற்சியை பண்ணுறீங்கிறது தான் நாங்கள் தேர்தல் கமிஷன் முன்னாடி வைக்கிற கேள்வி. இப்போ தேர்தல் ஆணையத்தை பற்றி ஏதாவது பேசிட்டாலே பாஜக ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் தான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வர்றாங்க. ஹோம் மினிஸ்டர் தான் வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறார். தேர்தல் கமிஷன் வந்து ஒரு தன்னிச்சையான அமைப்பு, ஒரு இண்டிபெண்ட்டான அமைப்பு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர்கள் வந்து ED, CBI இந்த மாதிரி வருமான வரித்துறை மாதிரி தேர்தல் கமிஷனும் பாஜகவுக்கு ஒரு அங்கமாக ஆயிட்டாங்க. அது வந்து ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமானது. இந்திய ஜனநாயகத்தை அழிக்கக்கூடியது, ஒரு மிகப்பெரிய வருத்தப்படக்கூடியது. இதை தடுத்து நிறுத்துகிற பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.